நமக்கு விழுந்திருக்கான்னு பாரு. அம்மா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு, நீ கோடீஸ்வரி ஆயிட்ட. அப்படியா? அம்மாடி தம்பி, உன் கைனால வாங்கி கொண்டு வந்து கொடுத்த டிக்கெட்னாலதான்ப்பா நாங்க கோடீஸ்வரி ஆயிட்டோம். உண்மையிலேயே நீ கைரோச்சி தரனாப்பா. நீ தீர்க்காயுசா மகாராஜனா இருக்கணும்பா. என்னக்கா நம்ம கோடீஸ்வரர் ஆயிட்டோம்ங்க. இந்த வர என்னங்க, எங்க அம்மாக்கு லாட்டரி அடிச்சாதான் அதிர்ஷ்டம், ஆனா எனக்கு நீங்க கிடைச்சதாங்க அதிர்ஷ்டம். கடவுளே காப்பாத்துப்பா. செய்திகளை முந்தி தருவது தந்தி, பின்ன ஏன் லேட்? இன்னைக்கு செய்தி லேட் வந்தது, அதான் பேப்பர் லேட். புடிங்க. நான் +2 பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த நம்பரை பார்த்து சொல்லுங்க. இது வேறயா? Please. எப்பவும் போல ஃபெயில் தான். ஃபெயில் ஆயிட்ட ஒரு சந்தோஷம் தான். நான் மட்டும் பாஸ் பண்ணிருந்தா எங்க அப்பா பணக்கார துபாய்க்கார பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் நாம எப்படி சந்திப்பது, பார்ப்பது, பேசுவது? రాజా, రాత్రంతా నిద్ర లేకుండా మీకోసం కోలం వేశాను. ఒకసారైనా కోలం చూసారా? क्या राजा, तुम सिर्फ मॉर्निंग में पेपर देती हो, इवनिंग में नहीं क्यों? இனிமே நான் எப்பவுமே பேப்பர் போட மாட்டேன் தாயி. அவனாலே என் தங்கச்சிக்கு ஒரே பிரச்சனையா போச்சு. பரீட்சைக்கு படிக்கணும், சீக்கிரம் எந்திரி சொன்னா கூட எந்திரிக்காத என் பொண்ணு. இந்த பையன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் தெருவுல துணி குச்சி போய் நிக்கிறாயா? ஏயா, நாட்டுல வயசானவங்களா இல்ல, இப்படி ஒரு வயசு பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க வயசாச்சில கொட்டிக்கிறிய? இனிமே அந்த பையன் பேப்பர் போட எங்க ஏரியாவுக்கு வந்தான், அவனை கண்டந்துட்டமா வெட்டி போடுவேன். எனக்கு தேவைன்னா பேப்பர் வந்து கடையில நானே வாங்கிக்குவேன், புரிஞ்சுக்கிட்டியா? பேப்பர் போறாராம் பேப்பர். வணக்கம் முதலாளி. முதலாளி 2 மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தல்ல, வீட்டுக்கார அம்மா தொல்லை தாங்க முடியல, இன்னைக்கு கால் கொடுங்க முதலாளி. அட்வான்ஸ் நீ பேப்பர் போட்டு கீழ்ச்சது போதும், முதல்ல எடுத்து காலி பண்ணு. முதலாளி இல்லையா பேப்பர் போட்டு வாயேன்னா ஏரியால ஒரு பொண்ணு விடாம சைட் அடிக்கிறாமே, இன்னையில இருந்து உனக்கு வேலை இல்ல. பேப்பர் போடுறவன் பர்சனாலிட்டியா இருக்க கூடாதா? இது ஒரு தப்பா? ஆண்டவா. ஏறுமா, வாங்க. பாத்தேரு, மெதுவா ஏறு. பயப்படாத ஏறுமா. இங்க குடி வந்ததும் நான் பாடி கட்டிடுறேன். இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி. இது பாத்ரூம். பாருங்க. ஐயோ, என்னமா வாடகைக்கு விடுறது வந்தா வீட்டை மட்டும் சுத்தி காட்டு, கண்டதையும் காட்டுற. அவன் கிடக்குற சின்ன பையன், நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க வாங்க. ஏமா, உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை காமிப்பீங்க? இது ஏன் வீடு, உங்களுக்கு வாடகை தர பக்கு இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன். நீங்க இருந்தது போதும், முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. அம்மாடி, வீட பார்த்தேன், 4 பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்து பால் காய்ச்ச போறீங்க? அம்மா, நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க, சரி. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துனது மாதிரி அவங்களே ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை விடுற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா, உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான், அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அடா பாவி, விதி உன்னை மட்டும் சும்மா விடுமா? உன்னை எங்க கொண்டு நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கைத்துல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாட்டி செத்துட்டான். அவ ஆவியா மாறி திடீர் ராத்திரி 12 மணிக்கு அலைவா. அவன் ஆம்பளைங்களை ஒண்ணு பண்ண மாட்டான், ஆனா பொம்பளைங்களை பாத்துட்டானா என்ன கட்டிக்கோன்னு நேர்த்தி பண்ணிடுவா. கருப்பா ரெடியா? எனக்கு கல்யாணம், எனக்கு மல்லிகைப்பூ, விடுப்பா. இந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இவன். ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். ஐயா போகாதீங்கய்யா. ஒண்ணுக்கு இடம் கிடைக்குதா?
நீர்க்கடுப்பு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா போஸ்ட்மேன் எனக்கு ஏதாவது இருக்கா? ஏமா ஆமா சொல்லி அடி வாங்குறதுக்கா? அட போஸ்டர் இருக்கான்னு கேட்டா இருந்தா தட்டி நாங்களே கொடுப்போம்ல. என்ன நிறுத்தி உயிரை வாங்குற? பெரிய மண்ணத குஞ்சுதுரு. யோ அடிக்காதீங்க சார். அவன் யாரையும் கூப்பிடல, சாமி தான் கும்பிட்டான். புரியலையே. சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான். பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க. உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா, இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா ஒரு வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க. யாஸ் என்ன தெரியுமா, உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பாக்கணுங்கிறது தான். நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன். எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வாரம் 10 நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு? இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிடுமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி பண்ணணும். சத்தியாகிரகமா? அப்படின்னா? ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. 40, 50, 60. ஐயோ ஏமா ஏப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா பிரதர் நில்லு கிவிங் த மணி. ஏதாவது தர்மம் தான் போடு. ஆஹா நீ என்ன அழகா இருக்கிற. பாத்து 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 போடு. ஏயா கை கால்லாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏன் பிச்சை எடுக்கிற? என்னது? ஏயா நீ குடுக்குற 10 காசுக்கும் 20 காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டணுங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போகலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு இல்லன்னா உடைய. அச்சோ சாமிச்சி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவான். வச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி. அது இல்லைங்க. அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு குத்தாலந்துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க. மூதேவி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா. இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதல்ல கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையாடுறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியா தைச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே ஓவர் டைம் போடுறானா? இதை தைக்கணும்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு. 826875. என்னையா அது? ஐயோ என் வீட்டு போன் நம்பருங்க, தப்பா கொடுத்துட்டேன். ஏதோ எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. வாழவு வழி இல்லை, சாகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. இந்தாயா உனக்கு இது போதியா? அட நில்லையா, இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தடா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடுற? கழுத கெட்டா குட்டிச்சு வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேலை இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவ கேட்டானா?
ये गरगर बिगद्वारेப்பா प्यारे गुडला करदेப்பா காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகருடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடைபாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க. அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற, காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க, சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் கிங். என்னது என்ன ரொட்டி செக்யூரிட்டி? அது உனக்கு. டேய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏன்டா டேய்? யாரையா நீ? இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ஜாப்காக செலக்ஷனுக்கு வந்திருக்க சார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ எங்க? 7th floor சார். 7th ஃப்ளோர்லயா? லிஃப்ட் எங்க? லிஃப்ட்ல நீங்க போக முடியாது, படிக்கட்டிலே போயிருங்க. குள்ள பையா கார்ப்பரேட் படி என்ன மாதிரி ஆயிடுவேன். மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். செக்யூரிட்டி வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். வேலையே கிடைச்சிட்ட மாதிரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கேப்பா. என் உயரத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை சார். சர்டிபிகேட் கொடு. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், கிரிக்கெட் எல்லாத்துலயும் சர்டிபிகேட் வாங்கிருக்கேப்பா. எல்லாம் ஜெயிச்சு வாங்கினது சார். இது பார்ப்பா, செக்யூரிட்டி ஜாப்ங்கிறது சாதாரணமான வேலை இல்ல, ரொம்ப கண்காணிப்பு தேவை. தண்ணிக்குள்ள போனவ இன்னும் வெளியில வரலையே. ஒருவேளை செத்துருப்பாளோ? அட ஹோட்டல்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல யாருக்கோ ஏதோ ஒரு உயிர் போற ஆபத்துன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷம் கூட தயங்காம டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் சார். இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. எதுக்கா தண்ணிக்குள்ளார இருந்த என்ன வெளியில கொண்டாந்து போட்டா? தண்ணியில விழுந்தவங்கள உடனே காப்பாத்தலனா செத்துருவாங்க. அப்புறம் தயிர் வட மாதிரி வீங்கி பாடி தனியா மிதக்கும். ஐ மீன் டெட் பாடி. ஏ பிரியா, நீ போட்டில தோத்துட்டடி, நாங்க ஜெயிச்சிட்டோம். போட்டியா? ஆமாயா, தண்ணிக்குள்ளார யாரு ரொம்ப நேரம் இருக்கிறதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள போட்டி வச்சிருந்தோம். அதனால தான் நான் உள்ள ரொம்ப நேரம் தம் புடிச்சிட்டு இருந்தேன். இப்படி வெளியில கொண்டாந்து போட்டுட்டு அதை கெடுத்துட்டியா? என்ன போட்டில தோக்க வச்சுட்டியா? அட உங்களை தானே காப்பாத்தினேன், அதுக்கு போய் கெடுத்து அதுன்னு சொல்றீங்களே. லைஃப்ல இனிமே எந்த புண்ணியம் தொட மாட்டேன். கண்ணா, அப்படிங்க திரும்பி பாரு. சார் அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வேலைக்காக நீ செய்த உல்டா சுல்டா வேலையெல்லாம் புரிஞ்சு போச்சு. சார் வந்து பாப்பா தண்ணி. உனக்கு இங்க வேலை கிடையாது. அதோ தண்ணியில மிதக்கிற கட்டக்கால தூக்கிட்டு இங்க அப்படியே ஓடு. சார் சார் பிரியா, டேய் எவனோ ஒருத்தன் நம்ம பிரியாவை ஸ்விம்மிங் பூல்ல கட்டி பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். ஆள் வேற கலரா பர்சனாலிட்டியா இருக்கான். ப்ளோ பண்ற வரைக்கும் என்னடா பண்றீங்க? யாராவ விசாரிக்கலைங்க ஐயா. டேய் நம்ம பிரியாவை எவனுமே நெருங்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். வெக்கம் எல்லாம் போட்டோ எடுத்து வந்துக்கிறீங்க. டேய் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரே போகஸ் தான், புல்லட் அடிக்கிறதுக்கு ஒரே போகஸ் தான். அவன் சுட்டு பொசிக்கிறதுக்கு வேணாமா நாய்களா? இப்போ என்ன பண்ணலாங்க? போங்கடா, போய் அவனை ஃபாலோ பண்ணுங்கடா. இத பார், பிரியாவை இன்னொரு தடவை அவன் கிராஸ் பண்ணான்னா அவன் நெஞ்சு கறி எடுத்துருங்க. டேய் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஈட்டிக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல, புத்தி ஈட்டி மாதிரி கூர்மையா இருக்கணும். நீங்க முன்னதாயா இருக்கீங்களே, போங்கடா. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மராட்டிய பூகம்ப நிவாரண நிதிக்காக வாரி வழங்குங்கள். அக்கா அக்கா. பெரியோர்களே, இதென்னாங்க எல்லாமே உங்களுக்கு தான். மகாராஷ்டிரா வாழ்க, அவங்களுக்கு சேவை செய்ற நீங்க வாழ்க. இந்தாங்க இது எடுத்துக்கோங்க. ஐயோ இது வேண்டாம்.
இதையும் எடுத்துக்கோங்க. பாய். See you. இதையும் எடுத்துக்கோங்க. ஆதி மூலம் பொண்டாட்டிக்கு வந்த நிலைமை பாத்தியா? எங்கயா இருக்க? என் பொண்ணை பிடிச்சிருக்கேன். தபால் டெலிவரி பண்ண வந்தா இது போக இந்த அம்மா கசமுசாலாம் நான் பிடிக்கணும் புத்திய. ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. ஹை, அங்க பாரு ஒரு மாமா கூப்பிடுறாரு, வாங்குறீ எல்லாம் அங்க போலாம். அட நம்ம பூகம்பம். தேங்க்யூ. சார் ஓ, சமூக சேவையா? நமக்கு சமூக சேவை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சிட்டோம்னா அவளோட இதயத்துல பர்மனண்டா ஒரு இடம் பிடிச்சிடலாம். பாட்டி, நீங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நான் பாத்துட்டு தான் இருக்கேன். தம்பி, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நான் உங்க பேரை மாறி எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சமூக சேவை ரொம்ப பிடிக்கும். ஏன்பா கத்துற? உங்களை மாதிரி டொக்கு இந்த பாட்டிகளை எத்தனையோ பேர் எங்கேயும் கொண்டு போய் விட்டுருக்கேன். ஒரு கண்டு வர இல்லையா? ஐயா தம்பி. பாட்டி, நீங்க தனியா வந்திருந்தா 1.5 மணி நேரம் இருக்கும். அட பாவி, நான் 1 மணி நேரமா கஷ்டப்பட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனேன். மறுபடியும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டியே, கடங்காரா உனக்கு என்ன பண்ண? எப்படிதான் போவேன்? சமூக சேவைனா நிறைய பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். ஆனா உங்க பாட்டு தாங்க ரொம்ப பெஸ்ட். அப்படியே ஓரமா நின்னு உண்டிய குளுக்கிறது. என்ன கொடிநாள் கலெக்ஷனா? யா, ஏன் நீங்களும் போடலாமே? ஓ ஓ, போடலாமே போடலாமே. 10 பைசா தான் இருக்கு. ஆஹா, குத்தி விடுங்க. நீங்களே குத்திக்கங்க. அட என்னங்க நீங்க, குத்துங்க. What happened? நெஞ்ச தொட்டுட்டீங்க. 10 பைசாக்கு நம்மள குத்த சொல்லலாம். வாங்க, அடுத்த தெருவுக்கு போலாம். ஓகே, நம்ம கலெக்ஷன் தெரியுமா? என்ன நாத்த, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. அதுக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்களே. Don't disturb. எதுக்கு அந்த பொண்ணை பாக்குற? ஒரு அழகான பொண்ணை நான் பார்க்காம நீயாடா பாப்ப? அவனோட அக்காவா இல்ல தங்கச்சியா?
இந்த பக்கம் வந்தாலும் வர வேண்டாம், ரெண்டு எடுத்துருவோம். இது 5வது வெள்ளிக்கிழமை, இன்னும் 2 வாரம் இருக்கு விரதம் முடியறதுக்கு. கரெக்டாடி? ஆமா. ஏண்டி லேட்டு? எங்க போயிருந்த? வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நான் தாங்க. அட என்னங்க அகல் விளக்க ஏத்துறீங்க? பொண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராவு காலத்துல எலுமிச்சை பழத்துல விளக்கேத்தி துர்கைக்கு முன்னாடி வச்சா செக்க செவனு புருஷ கிடைப்பானுங்க. அட நம்புங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. என்னடா கையில தீவெட்டியோட மாறு விஷயத்துல வந்திருக்கானே நீங்க நினைக்கலாம். உங்களை எப்ப மீட் பண்ணாலும் மொத்தமா தடி பாசங்க பின்னாடி வந்து பேடி அடிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்றாங்க, உங்களை பார்க்க கூடாதுன்றாங்க. யாருங்க அவங்க? ஒருவேளை நீங்க செட்டப் பண்ண ஆளுங்களோ? நான் எதுக்கு உங்களை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும்? வேற வேலையே இல்லையா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாதா? பரவாயில்ல, இனிமே அவங்க திரும்பி வந்தா பின்னி எடுத்து உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன். சாமி புறப்பட போறதுடா, சீக்கிரம் வா. ஏமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்த தம்பி எங்க காணோம்? சுவாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா வாங்கிக்காமலே போயிட்டாரு. அவரை பார்த்தா இதை கொடுத்துடுங்க. ஓம் கணநாத்ம கணபதி நபாமிஹே கவிஞ்ச வீணா உபஸ்த தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மணோபதம் மே தேவாய நமः. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. என்ன சொல்ல போறேன் எனக்கு தெரியாதா? வேலை வேற போறேன், இன்டர்வியூ போறேன்னு போய் சொல்லி தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு போவ. ஒரு பைசா கொடுத்துருப்பியா வரைக்கும்? நீ அண்ணன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. முதல் சம்பளம் வந்த உடனே மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். போதுமா? இத பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டாங்க. வேலைக்கு போறான் வேலைக்கு. அண்ணே பழைய பாக்கி செட்டில் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். எனக்கு Dress கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியில எடு. பழைய பாக்கி வை. பரவாயில்ல. செத்து போன உங்க அம்மா நேத்து என் கனவுல வந்து உனக்கு வேலை கிடைச்சதும் என் பையன் கடைக்கு போய் Dress வாங்கி போட்டு போனாங்க. ஆனா நீ ஆர்டர் புடிங்கிட்ட. அம்மா என்னை ஏமாத்திட்டீங்க. தம்பி நில்லுப்பா, சென்டிமெண்டா மனசை டச் பண்ணிட்டப்பா. இந்த Dress போட்டுக்கோ. தொழிலாளி படத்துல எம்ஜிஆர் போட்டதுப்பா. இந்தா ஆர்டர். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எத்தனை இடத்துல வந்தாலும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அண்ணா வரேன்னு போயிட்டு வாப்பா. மூடிய கதவை, மூடிய கதவை, அடிக்காதே அடிக்காதே. மூடிய கதவை, மூடிய கதவை, மூடிய கதவை, மூடிய கதவை. ஊதிய உயர்வு என்னையா நடக்குது? சார் கலாட்டா ஜாஸ்தியா இருக்கு. ஓவர். மூடிய கதவை, அடிக்காதே அடிக்காதே. மூடிய கதவை, மூடிய கதவை, மூடிய கதவை, மூடிய கதவை. சார் வேலைக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்பாயின்மெண்டா? மில்ல இன்னைக்கு மூடியாச்சு, திறந்தவன வந்து சேர்ந்துக்கலாம். ஊதிய மில்லை. கலாட்டா அதிகமாறதுக்குள்ள வீடு போய் சேருங்க. சார் போயா. ஊதிய மில்லை. ஊதிய மில்லை. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உள்ள வைங்க. ஓகே சார், ஓவர். எல்லாரையும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சென்ட்ரல் ஜெயில வைக்க சொல்லி கமிஷனர் ஆர்டர் பண்ணிடுறதுங்கய்யா. அன்னை தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக சமூக சேவைகள் வந்திருக்கிறார்கள். சாப்பிடுங்க. இவளா?
அங்க இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கறது. மேடம் ஆ? அங்க போகாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன். கைதிங்கள்ல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு வித்தியாசம் இருக்கா? எனக்கு எல்லாருமே மனுஷங்க தான். ஹலோ, ஸ்வீட் எடுத்துக்கங்க. பரவாயில்லையே, ஜெயிலர் சொன்ன அளவுக்கு அவ்வளவு ஒண்ணும் மோசமானவரா தெரியலையே. ப்ளீஸ் எடுத்துக்கங்க. என்ன பாக்குறீங்க? எடுத்துக்கங்க. இல்ல, ரசிச்சு சாப்பிடணும்னா எனக்கு நேரம் ஆகும், அதான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள். ஆஹா. ம். என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க இன்னைக்கு வேலையில சேர்ந்துக்கணுமே, என்னாச்சு? இங்க எப்படி வந்தீங்க? என் நேரம். இன்னைக்கு பில்ல எடுத்து மூடிட்டாங்க. ஸ்ட்ரைக் பார்ட்டியோட என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வேலை கிடைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அங்கிள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படியா? தேங்க்ஸ் பிரியா. நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் மானத்தை காப்பாத்தினதுக்கு. யாரு வந்து ஆடி பாடினாலும் நாங்கெல்லாம் கூடவே ஆடுவோங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க 2 பேரும் தனியா ஆடணும்னு நினைக்கிறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா? அப்ப எங்க காதலுக்கு எதிர்ப்பு வந்து அடிதடின்னு வந்தா அப்ப நீங்களா வருவீங்களா? அதுக்கு சூப்பர் சூப்பராயா இருக்காரு, நாங்கெல்லாம் எதுக்கு? சரி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல பாடும்போது அங்கேயும் வந்து ஆடுவீங்களா? பாவங்க, கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆடட்டுங்க. அப்படிங்கிற? சரி, நடு நடுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நின்னு ஆடணும். ஏப்பா என்ன அதெல்லாம்? ரேப்பு தெலுங்கு பட ஷூட்டிங், சாங்கலோ கலர் கலரா பாம்பு போட சொல்லிக்கிறாங்க, அதான் ரிஹர்சல் பண்ணினுக்கிறோம். அப்போ எங்களுக்கு 2 பாம்பு போடுறியா? ஆனா நல்லா ஆடணும். 2 பாம்பு வைரா. வாங்கடா, அங்க போய் ஆடலாம். எதை உடைக்கணும் எங்க உடைக்கணுங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். எதுக்காக உடைக்கணும் எங்க ஐயா கிட்ட கேளு. என்ன அநியாயம் அக்கிரமம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயா பாருங்க, என் டிவி போட்டேலாம் போட்டு உடைச்சிட்டாங்க ஐயா. உடைக்காம என்னமா பண்ணுவாங்க? அதுல ஏதாவது புரியுற மாதிரி வருதா? கராபுரான் புரியாத பாசி தானே வருது. நியாயமா நீயே உடைச்சிருக்கணும். ஏன் இப்படி உடைக்கணும்? என்னமா பண்ண சொல்ற? நீ ஒரு காமெடி வீட்டுல கூடி வச்சிருந்தீங்கன்னா அவன் ஜோக் அடிப்பா, சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நீ ஹீரோவையில கூடி வச்சிருந்த அவன் ரவுடி வருவானுங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஹீரோவா? யாரு? இந்த மாடியில குடியிருக்கானே ராசா, அவனா? எருமை மேல குடிக்கலாம் சொல்லிட்டாங்களா? அப்புறம் கீழே உடைச்சிருக்கீங்க. போங்கடா மேல. ஐயா, வீட்டை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் உங்களை காலி பண்ண சொல்லிடுறேன். நீ அவனுங்களை காலி பண்ண சொல்லிடுமா? ஆனா அவனுக்கு வீடு வாடகை கொடுத்தா என்ன விபரீதம் ஏற்படும் இந்த ஏரியா ஜனங்களுக்கு தெரியும்ல. இத பாரு, படுக்கிறதுக்கு இடம் இல்லாம எருமைகளோட எருமையா செயற்பாடுல படுக்கிறேன். அப்பதான் நாய்களுக்கு புத்தி வர. லவ் பண்ணாங்களா? லவ். ஆமா, உங்க காம்பவுண்ட்லயே நல்ல நல்ல ஃபிகர் இருக்கு, இதை விட்டு போட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. இத பாரு, அந்த சிவப்பு சுடிதார் சூப்பரா இருக்கு, அதை செட்டப் பண்ணி விடு. அப்புறம் மறந்துட்டேன், இத பாரு, இனிமேல் அவன் அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. நினைச்சான்னு தெரிஞ்சதுன்னு வைய நெஞ்சு கறி எடுத்து போடுவேன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? பிளாக் வாங்கடா. முதல்ல உங்க யூனிஃபார்ம் மாத்தணும். கருப்பை மாத்தி சிகப்புல போட்டு விட்டுறலாம். சிகப்புல போட்டா சாமியார் மாதிரி இருக்கணும். நாம சாமியாரெல்லாம் ஒன்றுதாண்டா, நம்மளை விட அவனுக்கு பின்றானுங்க. தெரியாதனவா எங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டானே, எல்லாம் போச்சு. அடே, இனிமே நீங்க அந்த கேட்டுக்குள்ள நுழைய கூடாது, நுழைய விடவே மாட்டேன். சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதானா ஆண்டி?
இது ரொம்ப பழசு. இப்ப மாத்திரம் பார், தனியா கிடந்த தவுல தட்டி கிழிச்சான் பாண்டிங்கிற மாதிரி நீ கொழுப்பு பிடிச்சு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணதால தான் நான் இப்ப நடு தெருவுல இருக்கோம். ஐம் சாரி, நடு பார்க்ல இருக்கோம். உனக்கெல்லாம் இருக்கியா லவ்? டேய், நம்ம 4 பேர்ல கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கிறது கண்டிப்பா நீ இல்ல. இவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒரு பொண்ணு என்னடா, 100 பொண்ணு கூட வந்து விடும். ஒண்ணு ஊந்ததுக்கு நடு பார்க்ல வந்து விழுந்துட்டோம். பத்தாதா? இந்த இடத்துக்கு என்னடா குறைச்சல்? ஆரோக்கியமான காத்து, அருமையான தோட்டம், பாருடா நாலா பக்கம் கலர் கலரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா அட்வான்ஸ் கிடையாது, வாடகை கிடையாது, வீட்டுக்காரம்மா தொல்லை கிடையாதுடா. இங்கேயே பெர்மனண்டா டென்ட் அடிச்சு தங்கிடலாங்கிறியா? கப்பப்பா. டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்குவோம்டா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் வீடு காட்டுறேன்னு சொன்னா பிடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்வ். அங்க பத்தியா, எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்பிட்டு இருக்கான் நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தாண்டா தெரியும். நேற்று பிளாட்பாரத்தில் துண்டை விரித்து படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் 5 பைசா 10 பைசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறாங்க எவ்வளவு தெரியும்? உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சுடா. வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்புனது போதும், வாடா. குற்றால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்கடா டேய், போலாம். அழுக்கு பையன். You mad monkey kum. அங்க பாருங்க, என்னை யாரோ கைதிட்டு கூப்பிடுறாங்க. ஏய் தந்தரக்கலோல. ஏய் சாமியோ, ஏந்திரியா. என்ன மேலங்களையும் குறுன்னு பாக்குறாங்க? நம்ம காணாம போன மாவோய் பொறப்பொரு மைனா விட்டுட்டு எங்க மாப்பிள ஓடிட்டீங்க? எனக்கு பிடிக்கலையா மாப்பிளோய், உனக்கு சீர்சனத்துக்கு டாடா நபியா தயார் பண்ணி வச்சிருக்கா. பாஸ்மணி போறேன் கழட்ட கூடாது. கழட்டணிக்கு தானே காணாம போனீங்க. காணாம போன மாமா கிடைச்சால மாமால கட்டி பிடிச்சுக்கோ. மாமா எந்த ஊரு விட மாட்டாங்க உங்களுக்கு. நான் இல்லடா, அரே சத்தியமான கிடையாதுடா. இவங்க சாய் செல்வம் சேர்த்து பாசி பண்ணி முடிச்சு விச்சாம விட மாட்டாங்க உங்களுக்கு. கோயில் அனுப்புற மாதிரி அடிக்காதீங்க. இந்த வீட்டுல தொழில் நடந்துருச்சியா? நான் ரெகுலர் கஸ்டமரியா? அவங்க வீடு மாறின விஷயம் எனக்கு தெரியாதியா? இனிமே வரவே மாட்டேயா? என்ன விட்டுறீங்க? இந்த அடி அடிக்கிறாங்க. ஆறு இனிமே இந்த பக்கம் வந்த கோமால போட்டுருவேன். ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரே தொந்தரவா போச்சு. ஆந்திரா இருக்கா, கேரளா இருக்கா, ஊபி இருக்கா, குல்பி இருக்கான்னு கேக்குறான். விசாரிக்காம வீடு பாத்துட்டியடா பாவி. பாட்டில எத்தடா? வேணாம்பா, ஏற்கனவே குவார்டர் போட்டுக்கிறேன். இதுக்கு மேல போட்டா கோமால போடுவேன். இனிமே எவனாவது வந்து கதவை தட்டட்டும், அவனை கோமால போட்டுறேன்பா. ஏத்த மூடுறா. பாட்டில எத்தடா? அந்த 26 நம்பர் வீடு தோறுக்குடா. டேய், நேத்து ராத்திரி என் கனவுல வந்த அதே வீடு மாதிரி இருக்குடா. போச்சுடா, மறுபடியும் எவனோ கதவை தட்டான். ஏபா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுங்களை 3 மாசம் கோமால படுகு போட்டுறேன். போய் கதவை திறடா. அவனுக்கு கதை என்னன்னு பாப்போம். வணக்கம் சார். நாங்க 3 பேரும் கட்ட பிரம்மச்சாரிகள். இந்த மாதிரி ஒரு இடத்த தேடிதான் நாங்க அலைன்னு அலைஞ்சங்க. கடைசியில ஒரு புரோக்கர் தான். அப்ப ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஏன்பா, இவனுங்களை கோமால போட்டுட்டுமா? வாய மூடுற, அவசரம் கொடுக்க. என்னங்க வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் காமிங்க. உள்ள தண்ணி வசதில அப்படி இல்லாட்டி வெளிய இருந்து வாங்கணும், அதான் கேட்டேன். ஏடா, இது என்ன பலான வீடு நினைச்சீங்களா? ராஸ்கல். வீடு வாடகைக்கு இருக்குன்னாங்க, அதான் பாக்க வந்தோம். நீ ஏன் இஷ்டமா பேசிட்டு இருக்க? தினம் உங்களை மாதிரி 100 பேரை பாக்கண்டா. ஏம்பா, அதுதான் நான் அப்பவே சொன்னேன், இவங்களை அடிச்சு கோமால படுகு போட்டுறேன்னு. கேட்டியா நீ? முன்னாடி ஓடுறவன் நம்ம மருது மாதிரி இல்ல? அவனே தான்டா. கலர் காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனால அவங்க கூட கலந்துட்டான் போல இருக்கு. இனிமே அவருக்கு கதம்ப சோறு தான் சாமி. போயிருவோம். இந்த ஓர பஸ்ல ஏற வேண்டியதான். என்ன எச்சு குடி பக்கத்துல வைக்கிறாங்க? ஆபத்துக்கு பாவம்ல இதை வச்சு தப்பிக்க வேண்டியதான். பயங்கரமா குளிக்கிறது யாரா இருக்கும்?
இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது. கண்மறைவா ஒதுங்குற கள்ள தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பங்களா. AK-47 இருந்து எகிரி விழுந்த தோட்டாவாரி நாமெல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். AK-47 கழுத்துல சைனைட் குப்பி, கையில துப்பாக்கி, ஏணி, கயிறு. இளஞ்சிங்கமே, உன்னை வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு. அவனுங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. You're not only an handsome, you're king of the king. Yes, comrades. இனிமே இங்க நம்ம கொடிதான். Come on. சந்தேகமே இல்ல. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவங்க தான். இவாளை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. அது எனக்கு தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வீட்டை காலி பண்ணிட்டு போன பரதேசி நாயி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நேயர் விருப்பத்தை கேட்போம். பீஸ் இருக்கிறது நாட்டு வெடிக்குண்டு. எல்லாரும் எங்கேயாவது பதுங்கிக்கங்க. Come on, ஒளிஞ்சுக்கங்க. Quick. போலீஸ் டாக். என்னையா பாம் இல்ல சார். அப்படியா? நம்மள திசை திருப்ப அவங்க இத மாதிரி சதி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஐயா ராசா, என்ன தொடாமலே சொல்லிருக்கலாமே ஐயா. எழுந்திருங்க. எல்லாரும் பயப்படுறீங்க. நமக்கெல்லாம் இந்த இது வேணும். சார்ஜ்! ராஜா, இந்த ரூம் வேணும் கண்டா. ஏ மூதேவி, புது வீட்டுல விலை கேத்தாம சிகரெட்டை பிடிக்கிற. Black dog. இது நான் அந்த இது Black cat. என்ன சொல்ல மாட்டேங்க? சரண்டர் ஆயிட்டாங்க. சுடாதீங்க, சுடாதீங்க. அப்படி எப்படிங்க சார்? அவங்க தீவிரவாதிங்க தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ். ஒரு ஜீப்ல போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டியா? மொத்தமா போனா எல்லாரையும் பிடிச்சிடலான்னு. ஆம்புலன்ஸ், கமாண்டோஸ், போலீஸ் டாக், 1000 போலீஸ். இதெல்லாம் எதுக்கு? 4 அப்பாவில பிடிக்கிறதுக்கா? இப்படி நடந்துட்டா ஏன் சினிமால கேள்வி பண்ண மாட்டாங்க? நாளைக்கு சட்டசபை நார போகுது. எனக்கு பயமா இருக்கு. I don't know. சரி, calm down. நீங்களாவது வாயை திறந்து யாரு என்னங்கறது விவரமா சொல்லி இருந்தா உங்களுக்கு இந்த அடி விழுந்திருக்காது இல்லையா? எங்க சார் சொல்ல விட்டாங்க? சார் 100 வாட்ஸ் பல்ப மூஞ்சி மேல அடிச்சு அண்ணாந்து பாருன்னு சொல்லி ஒரே சார் உத்தரத்துல தலையால தொங்க விட்டு உரி அடிக்கிற மாதிரி குறி வச்சு அடிக்கிறாங்க சார். வாட்டர் பெயின் அடிக்கிறத பாயில எடுத்துட்டு வெளியே கூட்டி வந்திருக்கீங்களே, மிச்சத்தை நாளை கொடுக்கறதுக்கா? இல்லப்பா, இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சு. மீதிய நாளைக்கு அடிக்கலாம்னா? அது இல்ல பிரதர். தூக்கணாம்பாளையத்துல வழுக்குப்பாறை அடிவாரத்துல உண்மையான குற்றவாளிகள் நாங்க பிடிச்சிட்டோம். அவங்களையாவது விசாரிச்சு அடிங்க சார். சார்,
10 லட்சம் ரூபாய் பரிசு போனது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஒரு போன் பண்ணதுக்கே டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தல. ஐ அம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார். பிரியா, என்னது கண்ணை பொத்துனது யாருன்னு கேட்காம உட்காந்துட்டு இருக்க? லவர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட கண்ணை வேற யார் வந்து மூடுவாங்க? ஓ, மேடம் மூடல இல்லையோ, கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. வா, தாஜ்ல போய் டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணுமா? தாஜ்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தாஜ் நினைச்சிட்டியா? நம்ம தாஜ் டீ ஸ்டால்ல அங்க மலாயை போட்ட மசாலா டீ சும்மா கும்முன்னு இருக்கும். என்னங்க இது, உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, லவருக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு தோணலையா? சம்பளம் கைக்கு வரட்டும், அப்புறம் நீ போதும் போதுங்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற. நீங்க குடுக்கறப்ப பாத்துக்கலாம். இப்போ நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆஹா ஆஹா, அருமையான முருகர் படம். முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கொடுத்துருக்கல, என் பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன். வேண்டாம், இத நானே என் கையால உங்க வீட்டு பூஜை ரூம்ல மாட்ட போறேன். என்னது, உன் கையாலையா? ஆமா. வேண்டாமா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்த போறவன் நான் தானே, அப்புறம் நான் வந்து மாட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அது வந்து வீடு பார்க்ல இருக்கு. என்னது, பார்க்லையா? பார்க் எம்டி ரோட். பிரியா, உனக்கு எதுக்கு கஷ்டம், நானே மாட்டிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எதுவும் பேசாதீங்க, நானே என் கையால பிரியா, வேண்டாமா? சீக்கிரம் சீக்கிரம். மாட்டுறேன்டா, இப்ப மாட்டிக்க போறேன். Come on. பாத்தோட்டமா? ஏங்க, இந்த பழைய வீடு என்னாச்சு? பழைய வீடா? இல்ல, இது நீங்க பாத்தோனிக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க. எங்க வந்து தூக்கில போட்டானே, அதை தூக்கிட்டு வந்துட்டோம். சரி, இப்ப எப்படிங்க? நேரா ஓகே. என்ன பண்ண போறோம்? நேரா போமா, நேரா போ. நான் லெஃப்ட் ரைட்டா? லெஃப்ட் இல்ல ரைட். ரைட் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹாஸ்பிடல் போறதுப்பா. அது நல்லா இருக்குமே. எங்க வீடு? அது இதோ வந்துருச்சுமா. இன்னும் எவ்வளவு தூரங்க போறது? கிட்டமா, கிட்டதா. எங்க? பக்கத்துல. ஐயோ, என்னது? இதான் உங்க வீடா? வாவ், இவ்வளவு பெரிய வீடா உங்களுது? பிரியா, நல்லா யோசிச்சு பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணுமா? ஆமா, வருவேன். உள்ள நாயை கட்டிட்டு வர. நாய் இருக்கா? இருக்கலாம். இருக்கு, நீ இங்கே இரு. முருகா, ஏன்டா இப்படி சோதிக்கிற? ஏதோ ஒரு சந்தில திரும்ப சொன்ன, அது முட்டு சந்தை போயிடுச்சு. இதான் வீடா அண்ணா? ஆமான்ட்ட. எப்படி சமாளிக்க போறேனோ? சார், சார் வணக்கம். நான் ஒரு கேலண்டர் கம்பெனில இருந்து வரேன். முதல் அடிக்கிற 100 கேலண்டர்ஸ வீடுகளுக்கு போய் அவங்க பூஜை ரூம்ல மாட்டுறோம். அதுக்காக கம்பெனி சேல்ஸ் கேர்லும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேலண்டரை உங்க பூஜை ரூம்ல மாட்ட சொல்லட்டுங்களா? கேலண்டரா? பிரியா, தாராளமா போய் மாட்டுங்க. பிரியா, பரவாயில்லையே, நல்லா இருக்கு. ரசிக்க ஏதோ நேரம், சீக்கிரமா மாட்டிட்டு வா, போலாம். எங்க மாட்ட போறோம்? அதானே, எங்க மாட்ட போறோம்? அதான் இருக்கு பூஜை ரூம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்னங்க, என்னது? இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. What happened? என்னாச்சுங்க? சொல்றேம்மா, சொல்றேன். என்ன வளர்த்ததே ஒரு முஸ்லிம் பெரியவர் தான். குத்தூஸ் பாயின் பேரு. 5 தடவை மெக்கா போனவர். என்ன படிக்க வச்சு ஆளாக்குனதே அந்த பெரியவர் தான். ஒரு நாள் ஆசையா வேலூர் பிரியாணி வேணும்னு கேட்டாரு. வாங்கிட்டு வரதுக்குள்ள he's gone. அவர் ஞாபகார்த்தமா தான் பூஜை ரூம் ஃபுல்லா எல்லா போட்டோவை மாட்டி வச்சிருக்கேன். நான் உங்க சென்டிமெண்ட்டை மதிக்கிறேங்க. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ. பிரியா, நீ ஆசையா வாங்கிட்டு வந்த முருகர் படத்தை
என் பொட்டிக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறேன். இந்தாங்க. வா போலாம். நீங்க இருங்க, நான் வரேன். நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உங்க வீடு தானே? ஆமா, என் வீடுதான். ஓகே, see you, bye. பாய் பாய் பாய். இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். என்னைக்கு மாட்ட போறனோ? என்னடே 14 வயசு பையன் குற்றாலீஸ்வரன் இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கடந்துக்கிறேன். பிபிசில காட்டினா எவ்வளவு பெருமையா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணி சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாம்ல. ஏன்டா சைட் அடிச்சு சாகுறீங்க? டேய், இவன் பேர் என்னடா? ராஜா. நம்ம ஜனங்களுக்கு பேர் வைக்கிறதுலே லொல்லு ஜாஸ்திடா. கண்ணங்கரையல்னு இருப்பேன், அவனுக்கு போய் வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்க. தாண்டவே தெரியாது, அவனுக்கு போய் தாண்டவராயன்னு பேர் வைப்பானுங்க. குத்த வச்சு உட்கார்றதுக்கு 1.5 ஜான் இடம் கிடையாது. பார்க்ல டிக்கானா போட்டிருக்க, உனக்கு பேர் ராஜா. அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா உன் நெஞ்சுக்கறி எடுத்துருவன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏறாடா உனக்கு? சரி, நீ காதல் மன்னன்னு பேர் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா ராஜா, இந்த இன்டர்நேஷனல் கேம்லயே இந்த காதல் விளையாட்டு தான் ரொம்ப ரிஸ்கான விளையாட்டு. அது ஆடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபுட்பால்ல கோல் அடிச்சா தான் ஃபேமஸ் ஆக முடியும். கிரிக்கெட்ல ரன் எடுத்தோம்னா தான் பாப்புலர் ஆக முடியும். இந்த காதல் விளையாட்டு இருக்கு, இதுல ஃபெயிலியர் ஆனா தான் ஃபேமஸே ஆக முடியும். சோ நீ சாகர, பேர் வாங்குற. டேய், தூக்கி போடுங்க, தூக்கி போடு.
மேடம் நாங்க வாடகைக்கு வீடு வேணும்னு அங்கங்க தேடிக்கிட்டு இருந்தப்போ இந்த வீட்டை பத்தி கேள்விப்பட்டோம். அதான் உங்களை பார்த்து. இவ்வளவு பெரிய வீட்டுல நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். ஆம்பளை துணை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நல்ல ஃபேமிலியை பார்த்து மாடியில கொடுத்துன வச்சா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்குமேன்னு தான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். எனக்கு வாடகை முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம். அதுவும் நல்ல ஃபேமிலியா இருக்கணும். இல்லன்னா வாடகைக்கு விட மாட்டேன். இது வந்து நான் கூட என் ஃபேமிலிக்காகத்தான் வீடு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க தாராளமா இங்க குடி வரலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. உடனே நான் போய் ஃபேமிலி ரெடி பண்றேன். இது அட்வான்ஸ் ரெடி பண்றேன். ராஜா, ஏதோ உங்க பெரியவங்க பண்ண புண்ணியம் தான்ப்பா. இப்படி அடிச்சு கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு அறிவில்லாமலையா ஆட்டோக்கு ஆட்டோ ஏறி வச்சிருக்கானுங்க. அத பார்த்தமா உனக்கு புரியல? டேய், நீ அடி வாங்கினதே அந்த பொண்ணாலதான். அப்படி இருந்து ஒரு தடவை அந்த பொண்ணு உன்னை ஹாஸ்பிடல் வந்து பாத்துக்கறாளா? அதெல்லாம் விடுங்கடா, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம வீடு பிரச்சனை என்ன ஆச்சு? ஏதாவது வீடு கிடைச்சதா? சூப்பரா ஒரு வீடு மாட்டி இருக்கு. மாடி போஷனை வாடகைக்கு தர்றதா அந்த வீட்டுக்காரமா சொல்லியிருக்காங்க. ஆமா, இடம் எப்படி இருக்கு? எல்லா வசதியும் இருக்குடா. லைட் போடாத, கதவை திறக்காத, கக்குசு போவாங்கிற பிரச்சனை எதுவுமே இல்லடா. வெரி குட். அங்கே தங்கில? வெரி குட் தான். ஆனா அங்க ஒரு சிக்கல். என்னடா சிக்கல்? ஃபேமிலிக்கு தான் அந்த வீட்டை வாடகை கொடுவோன்னு அந்த வீட்டுக்காரமா விடாப்பிடியா இருக்காங்க. டேய், நம்ம 4 பேர் ஒரே ஃபேமிலி சொல்லி சமாளிக்கலாம்டா. டேய், அவங்க ஃபேமிலின்னு மீன் பண்றது ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இந்த டைப்ல. வீடு நல்லா இருக்குதுங்கறீங்க, எப்படியாவது பிடிச்சாகணுமே. சரி, பார்க்ல போய் பிளான் பண்ணலாம். மிக்கி, மம்மி மம்மி யாரு கூட மம்மி பிளிச்சோக்கா. அக்கியா அருமையான வீடு. முடிஞ்சா அமைக்கிற வேண்டியதா. You are so naughty. Hold it. Up. பிங்கி பிங்கி பாங்கி வணக்கம்மா. வணக்கம். நில்லுங்க. நில்லுங்க சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி. பேரு ராஜா, ராஜலட்சுமி. நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அடட, அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கரி அருமா, எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமலா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு. இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டித்தானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதையா. நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் வெகுளி, படபடன்னு பேசுவாரு. ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குனாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு. பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டியா? தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா? ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? ஆறல்ல நிக்கிற தேரமா. அம்மா, எனக்கு 2 பசங்க. இவன் மூத்தவன், அவன் இளையவன். 2வது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி. டாடி திட்றா. டேய், போடா.
அப்பவே அவனை ஒளிச்சு மச்சான், நீ ஓவரா பேசுற. உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுலயும் இந்த பிடிச்சா அந்த மருந்தோட எஃபெக்ட் தான் இப்படி 2ஆம் மடிஞ்சு 3ஆ நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா, 1 வருஷம் பாப்பாமா, இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா, இங்கதானே இருக்க போறீங்க. அவகாசமா பேசலாம். அம்மா, என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான்? எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. ப்ளீஸ் மாமா, மேல போங்க. சரிடா மருமகளே, நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு. பாத்தியா ராமையா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ள வந்தவன உன் புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பின்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய காட்டுறா? ஆ. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிச்சுக்கிற வேண்டியதான். சொல்லிட்டேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது. ஆவுண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய், என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது, மூடுறா. உன்னை இந்த கெட்டப்ல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரப மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது? கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டா. ஆவுண்டா இவன் இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா, இந்த மூதேவி வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி விரல் சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வேஷம் போட்டிருக்க? தம் அடிக்கிறேன். தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா, மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா? லட்சுமி அம்மா, முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நோமிக்கி பி சைலண்ட். இது சரியில்லை. இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குனி, என்னதியா? பீடி நாத்தம் எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம்னு சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புகை விடுறீங்க. இது எங்க போசன், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்குல மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன். வர்றேன். அம்மா அம்மா அம்மா, எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏத்தி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை? அருமையான பத்தி, எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி என்ன வேணாலும் என்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா,
உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்லது உலக பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல். ஹோட்டல் ஆ. வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? ஆ. எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம். இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. டேய், இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருடா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட்டு புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது? பாவி பாவி. என் அறிகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழ வருஷம் போட்டு மறந்துடாத. அடிக்கு வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிளவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா கண்டவெல்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. டேய், நம்ம 4 பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலையை கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கட்ட அல்ப. ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கலைன்னா சரியில்லையா? ஆறல ஆறல இன்னும் என் மனசு ஆறல. எச்ச துப்பியானே. இங்க என்னமோ நடக்குது. ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க. உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்கள குலகாரங்களை ஆக்கிறாத. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன். சரி, ரைட்டு போப்பா. பாய் பாய். பிரியா, பிரியா. ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. அறிவு இருக்கடா உனக்கு? அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம். நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்ட வச்சு போடுறா. உன் சாவகாசமே இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான் அந்த பிரியா. அந்த பிரியா வீட்டு மாடியிலேயே நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு கண்டுபிடிச்சிட்டானா? என் லவ் கோவிந்தா. இந்த இடம் கோவிந்தாடா. டேய், இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல போட்டாயிலே. அவங்க மறுபடியும் நீங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாடா. ஒன்ன மட்டும் இல்ல. டேய், இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முன்னு கும்மறாங்களே. இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்பல் யாரு? இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். நான் இல்ல. ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படா சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். ஏய், விக்கி விக்கி. நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற. நான் அடிச்சு தூள் கலப்புற பாரு. வரட்டா? Hello, dream girl. How are you? நீங்க வந்து நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்ற.
டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான்? அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாறா பாப்பா, இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமலவல்லி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாய், அதே மாமா நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டெக்கன்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. தண்ணி சூடாச்சு போய் குளி. எம்மா, உன் கூந்தல் என்ன எவ்வளவு மனமா இருக்கு? என்ன போட்டு குளிக்கிற? சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள நான் வந்துருங்க. இந்த ஆபீஸ்ல அவளை பாக்குறேன். சொல்றேன்டா. தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். பாய். பிளாடி ராஸ்கல்ஸ், அந்த பொண்ணிய லவர் சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீதானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான். அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லி விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். தனியா இருக்கவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை இல்லாத வீடு, ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசாதே. யார் யாரு என்னென்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்பதான் தெரியும் என்ன ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை. முடியாது முடியாது. இந்த அறிவு வேஷம் போடுறதுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆம்பளையா நடந்துக்காம பொம்பளை மாதிரி நடிச்சா அழதையா போனவை. அம்மா, வேஷம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, போரூர்ல நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, அத பாத்துக்கிறவங்களும் சரியில்லை. சே, இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதத்தான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. லேடிஸ் ஸ்பெஷல்ல போ, மத்த பஸ்ல போயிடாது. எனக்கும் லேடிஸ் ஸ்பெஷல்ல போறதுதான் எப்பவும் பிடிக்கும். போறதே தெரியாம சுகமா இருக்கும். நான் வரேம்மா. மிஸ்டர், நீங்க வேலைக்கு போகலையா? வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான். பொம்பளை அவளே போறா? அவளுக்கு 4 சுவத்துக்குள்ள வேலை, எனக்கு 4 சுவத்துல தானே வேலை. சுவத்துல வேலையா? அப்படி என்ன வேலை? இது ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக், ஷாலிமர், இப்படி பல கம்பெனிகள்ல போர்டு மீட்டிங் பண்ண. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ, பெரிய கம்பெனி தான். அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் போர்ட நேத்து தான் பாதி எழுதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு மிச்சத்தையும் முடிச்சிடுறேன். என்னது, வீட்டை இடிச்சிட்டாங்க? இந்த ராஜா நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்ப எங்க போய் தேடுறது? இவகள்ல பட்டா நம்ம மாட்டிக்கிறோமே. போஸ்ட்மேன், இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க மாறி இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் உஜாலாவுக்கு மாறிட்டாங்க, நீங்களும் மாறிக்கங்க. உஜாலாவா? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ மேக் a call please? Thank you. மிஸ்டர் ராஜா, உங்க பாட்டி கிட்ட இருந்து போன். ஹலோ. ஓகே. இப்படி வரட்டுற, இப்ப எப்படி மீச? நீங்க என்கிட்ட மறைச்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க வேற வீட்டுக்கு போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே.
இப்போ எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? பிரியா, நான் தங்கி இருந்த வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்காக அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. ஆபீஸ் மேனேஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்ல தங்கிட்டு இருக்கிறேன். உனக்கு தெரிய வந்தா இருட்டினதுக்கு அப்புறம் நீ அங்க வருவ. உனக்கும் கெட்ட பேரு, ஆபீஸ்க்கும் கெட்ட பேரு. அதான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க இப்படி வீட்டுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டு மாடி போர்ஷனே உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஆனா அதை இப்பதான் ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு விட்டோம். தெரியுமே, 4 பேர் இருப்பாங்களே. எப்படி தெரியும்? ஃபேமிலினா 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அதை வச்சு சொன்னேன். ஏங்க, உங்களுக்கு இந்த ஊர்ல அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. நான் ஒருத்தன் தான். ஆமா, எதுக்காக கேக்குற? ஒண்ணும் இல்ல, எங்க மாடிக்கு குடி வந்திருக்கிற லக்ஷ்மி அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா. அதான் உங்க சொந்தமானு கேட்டேன். லக்ஷ்மி? லக்ஷ்மி என்னங்க? அது அது நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என் சோகத்தை உன்கிட்ட ஏன் சொல்லணும் தான் இது வரைக்கும் மறைச்சேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். பெரிய வீட்டுல பிறந்தவன் தான் நான், சின்ன வீட்டுல பிறந்தவதான் தங்கச்சி லக்ஷ்மி. அக்னி நட்சத்திர விஜயகுமார் மாதிரி எங்க அப்பா 2 வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. பெரியவங்களுக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா நானும் என் தங்கச்சி லக்ஷ்மியும் பாசம் மலர் சிவாஜி சாவித்ரி மாதிரி ரத்த பாசத்துல சிக்கி உயிருக்கு உயிரா வாழ்ந்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி நான் தான் கூப்பிடுவா, நானும் அவளை தங்கச்சி தான் கூப்பிடுவேன். என்ன ஒரு நாள் பார்க்கலனா கூட ஓன்னு அழுவா. அப்படியே அழும்போது அவ கண்ணுல இருந்து தண்ணியா வரும். பிரியா, நான் சொல்றது உன்னால நம்ப முடியல? நான் நம்புறேன். அதான பார்த்தேன். இல்லன்னா வேற ட்ராக் இருக்கு. கையில காசு இல்ல, உன்கிட்ட இருந்தா ஒரு 2 முழம் ஜாதி மல்லி வாங்கி நீ ஆசை தங்கச்சிக்கு என் சார்பா கொடுத்துருமா? குடுக்குறியாமா? அது போதுங்க மல்லிப்பூ. இங்க வாங்காத. ஏங்க? நீ முன்னாடி போயிடுவியே. அது முப்பத்தம்மா கோயில் வாசல்ல வாங்கினாதான் அவளுக்கு பிடிக்கும். அங்கே வாங்கிடுமா? ஓகே. ஓகே. See you. Bye. என்ன சிக்கன் வழக்கமான டேஸ்டே இல்ல, ஒரே சாணி நாத்தமா அடிக்குது. சிக்கனா இது? அறிவு கட்டவனே, அது செருப்புடா. செருப்பா? டேய் அப்பா, இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி. இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல. கொஞ்சம் கொடுங்கடா. நீங்களே ஃபுல் பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கொடுங்கடா. நான் கலர விஷம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளையாடுறீங்களா நீங்க? என்னடா கண்ணா, 7 பேக்கு அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது. இதுல 7 பக்கம் அடிச்சியா? ஏறவே ஏறாது. 70 பக்கம் அடிச்சாலும் அது சோடா. இதுல தண்ணி கலந்து அடிடா. ஐயோ, என்னங்க இது? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம், அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து. இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே இருமல் மருந்து. இருமல் மருந்தா? நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ அப்பா, வேணாம்ப்பா. இது எங்க அப்பாவுக்கு 4 நாளா இருமல் சுடுது, நெஞ்சு புகைச்சல். அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா, டக்குன்னு டாக்டர் மெக்டவல்ட்ட கூட்டு போய் ஒரு ஃபுல் பாட்டில் சிரப்பு வாங்கி கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்கு டாடி செத்துட்டாரு, ஜாலி. அடி செருப்பா, கொஞ்சம் அசந்தா புதைச்சிருக்கீங்க. இத பாருங்க, இந்த மருந்தெல்லாம் வேளா வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். புரியுதா? புரியுது, ஆனா பத்தலையே. லட்சுமி எங்க? லட்சுமி நீங்க யாரும் கிடையாது. இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது. பிரியா, இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. நான் இங்க இருக்கேன். நம்மால் வந்துட்டான். இந்த வீட்டுல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது. என்ன வாந்தி வருதா? இது கர்ப்பமாகாம கரை சேராது. இதுக்கு நான் கேரண்டி. கர்ப்பமாறதுக்கா? கர்ப்பம் என்ன கலர் டிவியா கேரண்டி கொடுக்கறதுக்கு? போன பொண்ணு திரும்பி வரும். நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போகும். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம். மெதுவா. அப்படியா? மெதுவா. ஹாய் லட்சுமி. என்ன பிரியா, என் உடம்புல பொட்டு துணி இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. வந்தா என்ன? லட்சுமி, உன்கிட்ட ஒரு முக்கியமான. இங்க எதுக்கு வந்த? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது சஸ்பென்ஸ். நீ கேட்டா ஆடி போயிடுவ.
இப்பவே ஆடி போய் தான் இருக்கேன். பிரியா, நீ வெளியே போய் நில்லு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சது போதும், சீக்கிரமா. எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? என் உடம்ப என் புருஷன் மட்டும்தான் பார்க்கணும். சீக்கிரமா வந்துட்டியே. அப்படியே இரு, இந்த பூவை உன் தலையில வச்சு விடுறேன். வேண்டாம்பா, பூ வச்சா வந்துரும். என்னது? பூ வச்சா பொடுவா வந்துருமா? அது ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி தலையில பூ இருக்கிறத பார்த்தா என் புருஷனுக்கு மூடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அடி போடி, உனக்கு கல்யாணம் ஆனாதான் இதெல்லாம் புரியும். நீ வெக்கப்படுறத பார்த்தா நீயும் ஏதோ காதல் விவகாரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, யாரடி அவன்? யாரு? அவர் பேர் ராஜா. ராஜாவா? உங்க அண்ணன் தான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, என்னையும் ராஜாவும் மாதிரி ஒரு அன்பான அண்ணன் தங்கச்சிய யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனா விதி எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா ஆக்கிடுச்சு. அவர் என்ன ஒரு நாள் பார்க்கலன்னா கூட அழுவாரு. அப்படி அவர் அழும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டும். இதேதான் லட்சுமி அவரும் சொன்னாரு. அதேதான் பிரியா நானும் சொல்றேன். பிரியா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தினம் எனக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுப்பாரு. என்ன இப்படி கட்டி பிடிச்சி வேகமா சுத்துவாரு. இப்படி முத்தம் கொடுப்பாரு. பிரியா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. என் அண்ணன் உன்னை எப்ப கட்டி பிடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. சிச்சி, நீ ரொம்ப மோசமா பேசுற. இந்தா உங்க அண்ணன் கொடுத்த பூ. அதுக்குள்ள தூக்கமா? குட் நைட் மா. குட் நைட். குட் நைட். சில வயசு பொண்ணுங்க நம்ம விவரம் கேட்குது. ஒரு தொலைய போட்டுதான் நெஞ்சுக்குள்ள நுழைய பாக்குது. அழுக்கி குலுக்கி மினுக்கி மனச தாக்குது. பாடினது பொம்பளை குரல், தும்முனது ஆம்பளை குரல். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ நமக்கு எதுக்கு? வெளியில போய் ஒழுங்கா. ஏய், என்ன பண்ற? நான் போட்ட சட்டைய இன்னொருத்தன் போடக்கூடாது, அதான் கிழிச்சேன். 1க்கு 2 வாங்கிக்க. சிங்க தமிழன், தர்மத்தின் தலைவன், அஞ்சான் நெஞ்சன், அடக்குமுறைக்கு அஞ்சாத அருமை அண்ணன், சிறையை துச்சமாக மதித்த சிங்க தமிழன், தலைவன். என்னடா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மணி எங்க? அண்ணா இருக்கண்ணா, ஜெயிலர்கிட்ட ஜெய போறதுக்கு பர்மிஷன் வாங்கலான்னு போனேன். அதுக்குள்ள சைக்கிள் கேப்ல உங்களை விட்டாங்க. சத்தம் கேட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். ஏண்டா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஜெய போட்டு செட்டப் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் போலாம்ல. முட்டா ஜே. ஏய், என்ன பார்க்க வரணும்னு தோணலையா? ஐயோ, என்னென்ன இப்படி தப்பா நினைக்கிறீங்க? நீங்க வேற உள்ள இருந்தீங்களா? வெளியில ஏகப்பட்ட வேலை, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அப்புறம் இப்போ உள்ள மணி அடிச்சாதான் சோறு போடுறாங்களா? விசாரணை எல்லாம் இருக்கட்டும். பிளாக் ட்ரெஸ் இல்லாம இது என்ன வேஷம்? இது பொங்கலுக்கு ரிடக்ஷன் செல்ல காதியில பாதி விலைக்கு வித்தாங்க. விலை கம்மியா இருக்கான்னு வாங்கி கேட்டேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். நல்லா இருக்குங்களா அண்ணா? நீங்க உள்ள மனதில் உள்ள தாங்க முடியல. இனிமே இந்த ஆள் எங்க வரப்போறான், நான் தான் தலைவன் ஊர் முழுக்க சொல்லிட்டு திரியாங்க. போட்டு கொடுக்குறானுங்க, போட்டு கொடுக்குறானுங்க. தீபாவளி போனது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அதுக்காக இப்படி பழி வாங்குறானுங்க. அண்ணா, தலைவர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவருக்கு பதிலா ஆக்டிங் ஒரு தலைவர் வைக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுங்கண்ணா. நம்ம ஆக்டிங் பவர்ஃபுல்லா இருந்ததுனால போட்டு கொடுக்குறாங்கண்ணா. நீங்க ஏன்னா டல்லாக்குறீங்க? சரக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சரியா போயிரு. நான் வண்டியில போல. என்னது, நீ என் பக்கத்துல உட்காந்து வரப்போறியா? என்னண்ணா, ஜெயிலுக்குள்ள முள்ள மாதிரி முடிச்சதைக்கு பிட்பாயிட்டு பிம்பு எல்லாரும் ஒன்னா தானே இருப்பீங்க. ஒன்னா படுத்து வந்துருப்பீங்க, ஒன்னா படுத்து புரண்டு வந்துருப்பீங்க, ஒன்னா பல்லு விளக்கிருப்பீங்க. செல்லுக்குள்ள உவா போறதுக்கு பொது சட்டி தானே.
அப்படி இருக்கும்போது நான் உங்க பக்கத்துல உட்கார்றது பிடிக்கலையா? மணி ஜாஸ்தி பேசுற. முதல்ல அந்த ட்ரெஸ்ஸ மாத்து. நாளையில இருந்து பிளாக் கேட் ட்ரெஸ் தான் போடணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்கண்ணா. இவன் ஏன் நம்ம வேட்டி அவுக்கிறதுலயே குறியா இருக்கிறான்? நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து பொறாமப்படுறானோ? அச்சு சோத்தையும் அவன்ஸ் குழமையும் சாப்பிட்டு இவ்வளவு தெனாட்டா பேசுறானே. நாளைக்கு சைனீஸ்ல சாப்பிட்டு சரக்கு போட்டான்னா நாம நிம்மதியா இருக்க முடியாது. இவனை ஏதாவது ஒரு கொலை கேஸ்ல மாட்ட வச்சு நிரந்தரமா உள்ள தள்ளணும். தள்ளிரும். சாமியோ, எங்க வவ்வால காணும் சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது வவ்வால காணமா? பழைய கோயில போய் பாருங்க, தொங்கிட்டு இருக்கோம். மைனாக்கு அவருக்கும் கல்யாணம் வச்சிருக்குங்க சாமி. நீங்க சொல்ற வவ்வாலங்கிற எங்க காணாம போனா, எப்படி காணாம போனா? என்ன வெயில்! சும்மா இங்க கத்திட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. முதல்ல காலி பண்ணுங்க. ஓ, லாக்கப்ல எவனும் செத்துப்பான். ஏய், தள்ளு தள்ளு. சார், உங்களுக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. கையெழுத்து போடுங்க. நீயா? ஐயோ, இல்லப்பா. ஐயோ, வெளியே வந்து நாலு தலைமுறை ஒன்னா சுத்த விட்டாங்க. நம்ம ஒண்ணு அவங்க ஓடியாடுறாங்களே. இந்த வாட்டி வடசனையை சுத்தி காட்டினாங்க, இந்த வாட்டி தென்சனையை சுத்தி காட்டுவாங்க. ஒன்று இல்லடா. ஐயோ, யாருக்கிறீங்க ஐயா? வேன் கட்டிச்சுப்பா. டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியால, டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியால, சிங்கி சிங்கி. ஐயோ, நாய் கோர்ற மாதிரி போயிட்டாங்களா? அண்ணா, நீங்க ஜெயில இருந்து வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்கண்ணா. என்ன அதுங்க, நம்ம சரக்கு கப்பல் நேற்று அடிச்ச புயல்ல திருவெற்றியூர் கிட்ட கரையில் ஏறிச்சுங்கண்ணா. நீங்க ஜெயில இருக்கும்போது அது கடல்ல மோதிட்டு இருந்ததுங்க. நீங்க ஜெயில இருந்து வந்தோடனே அது கரையில் ஏறிச்சுங்க. இன்சூரன்ஸும் கூட ஒன்றும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஜப்பான்ல இருந்து வர்றாங்க நிபுணர். எதுக்கு? இழுத்து தண்ணிக்குள்ள விடுறதானுங்க. அதை கூட துட்டலாம் போல் இருக்கு. நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுதுங்கண்ணா. அண்ணா, வெள்ளை வேஷ்டி கட்டி நான் ரோட்ல நடந்து போனோம்னா யாரோ பெரிய மினிஸ்டர் வரா நினைச்சிட்டு ஜனங்களை தொப்புன்னு நம்ம காலில் விழுந்தாங்கண்ணா. நம்ம ஜனங்களுக்கு பழக்கமான விஷயங்களாச்சே. ஏன்னா இந்த ட்ரெஸ்ல என்னை பார்த்தா கருப்பு பூனை மாதிரியானா இருக்கு. கருப்பு எலியை விட கேவலமா இருக்குண்ணா. நான் அந்த வேஷ்டியே கட்டி. இல்ல நல்லாவே இருக்கு. இப்படியே ஏண்டா சிரிச்சியா? ஆமா, உனக்கு இருக்குடி. இவன் தான் ஜெயிலுக்குள்ள என்கிட்ட மோதனா. உங்ககிட்ட உள்ள வந்து மோதினானுங்களா? என்கிட்ட வெளியில மோதினானுங்கண்ணா. அது ஏழை ரத்தமாச்சுங்களா? நான் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல. அப்புறம் கொண்டு போட்டுங்க. ஏடா, கடல்ல தானே போட்டீங்க? கடல்ல போட்டானுங்கண்ணா. இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவ தானே? ஆமான்னு சொன்னா உடனே மாமா ஆக்கிடுவீங்க. எனக்கு தெரியாதுங்கண்ணா. அப்ப இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? எனக்கு இந்த பொண்ணு வேணும். ஏன்னா ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல, வேற பொண்ணு செட்டப் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு வேண்டாங்கண்ணா. உனக்கு 5 கோடி ரூபாய் பணம் தர்றேன். இந்த அட்வான்ஸ் டேக் இட். 5 crores. இது பாருங்க, நீங்க கேட்டு எதையும் முடியாதுன்னு நான் சொன்னதில்ல. இந்த பொண்ணு விஷயத்தை கேட்டு முடியாதுன்னு என்னை சொல்ல வைக்காதீங்க. என்ன பொல்லாதவன் அக்காத. எனக்கு இந்த பொண்ணு வேணும். என் சொத்துல பாதி தர்றேன். ஐ வாண்ட் திஸ் கேர்ள். எனக்கு இந்த பொண்ணு வேணும் வேணும் வேணும். அம்மா, மாடியில இருக்கிற யானைக்காரன் அடிக்கிற லூட்டி இருக்க. இதோ பாரு, ஒழுங்கா போய் உன் சமையல கவனி. அவங்கள பத்தி குத்தம் சொல்லன்னு உனக்கு தூக்கம் வராத. ஒரு நல்ல குடும்பம் மாடியில நமக்கு துணையா இருக்கேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன். சண்டை போட்டு அவங்கள துரத்தி அனுப்பிச்சிடாத. அம்மா, நேத்துக்கு என்னாச்சு? போய் வேலையை கவனி.
அன்னபூர்ணி சௌக்கியமா? எங்க வந்தீங்க? என்ன அன்னபூர்ணி, 40 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதாண்ண கையெல்லாம் 50% தேஞ்சு போய் வருவார். அவரையே அவர் சம்சாரம் ஏன் வந்தேன்னு கேட்கல. நான் கைகால முழுசா வந்துக்கிற என்னை போய் எதுக்கு வந்தேன்னு கேட்கறியா? இத பாரு, புருஷங்கார எந்த கண்டிஷன்ல வந்தாலும் அவன் அப்படியே அலோவ் பண்ணும். அவளுக்கு தான் 10 ஐஎஸ்ஐ முத்திரை குத்துவாங்க நம்ம நாட்டுல. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு அறந்து போய்தான் ரொம்ப வருஷங்களாச்சு. ஞாபகம் இல்லையா? அட எல்லாம் ஞாபகம் இருக்குமா? இதுக்காக மூஞ்சில சங்கு சக்கரம் சுத்தி ஒரு பிளாஷ்பேக்கா போட முடியும்? நீதானே பொறுக்கி குடிகாரன் இஸ்திரி லோகன் கண்டதை சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்ட. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவன் ஒரு பேச்சுலரு, கல்யாணமானவனுடைய கஷ்டம் புரியாம படாருன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட. அப்ப கூட என்ன சொன்ன? வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைய கொண்டு வந்து காட்டிட்டு போன்னு சொன்னான்ல. நீ வார கடைசியில் காட்ட ஹிந்தி படம் மாதிரி 1 வருஷம் காட்டின, அப்புறம் அதையும் நிறுத்திட்ட. நான் கோவப்பட்டனா? உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா பாசம் வந்தெல்லாம் இருக்கும். 10 மாதம் சுமக்கிற கதையை என்ன எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க? இது பாரு, இந்த உலகத்துல பிறந்த எந்த ஆம்பளையாவது 10 மாதம் சுமக்க வேணும்னு சொன்னானா? எங்களால சுமக்க முடியல, அதனால சுமக்கல. இதெல்லாம் சயின்ஸ். இதுக்கு ஆம்பளை என்ன பண்ண முடியும்? லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, அந்த குழந்தை உங்ககிட்ட வளர்ந்ததுனால என்ன யாரும் தெரியல, உன்னை அம்மானு கூப்பிடுது. இதே குழந்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் சிலிக் சுமிதாவை காட்டி இதுதான் உங்க அம்மான்னு சொல்லியிருந்தா நம்பி வளர்ந்துருக்கும்ல. இந்நேரம் அவங்க அம்மாவோட ஏவிஎம் 2nd ஃப்ளோர்ல ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கு. we are also பாசம், அதான் வந்திருக்கோம். உங்க பாசத்தை தூக்கி உடம்புல போடுங்க. இந்த பொறுப்பு நினைப்பு அப்பவே இருந்திருந்தா எல்லா சொத்தையும் உங்க அப்பா ஏன் பிரியா பேர்ல எழுதி வச்சுட்டு போனாரு? யாரு? உங்க அப்பன் தானே. அவங்க கிடக்கிற ஒரு விளங்காத பையன். அண்ணபூர்ணி, நீயே சொல்லு, நாட்டு நடப்பென்ன? வீட்டுக்கு வந்த மருமக மகனுக்கு செட்டப்பா இல்லைன்னா ஸ்டவ் வடிக்கும், மருமக போய் சேருவா. ஆனா நம்ம கதையில எல்லாம் உள்டாவல இருந்தது. மருமகோட சேர்ந்து எனக்கு வெடி வச்சான், வெளியில அனுப்பிச்சான். உயில் வேற எழுதி வச்சுக்கிறான். இந்த உயில்னாலே வில்லங்க தான். உயில் எழுதுறதையே பேன் பண்ணணும். என்ன எழுதி வச்சிருக்க உயில்ல? பிரியாவை எவன் கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவனுக்கு தான் சொத்து சேரும்னு உயில் எழுதி வச்சிருக்கான். ஏமா, நாளைக்கு ரோட்ல ஒரு அண்ணக்காவடி பைய அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்னு வையே, நான் ரோடா பிச்சை எடுக்க முடியுமா? அதுக்காகத்தான் பிரியாவுக்கே தெரியாம அவளுக்கு ஒரு பாதுகாப்பு பட போட்டேன். இனிமேல் பிரச்சனையே கிடையாது. கண்ணு கழக ஒரு மாப்பிளை பார்த்துட்டேன். ஆல் லாங்குவேஜ் பேசணுமா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்சர் மாதிரி. அது மட்டும் இல்ல, சொத்து வேற ரயில்வே டிபார்ட்மெண்ட் அளவுக்கு சேர. கட்டி வச்சு கமிஷன் வாங்கலாம்னு பாக்குறீங்களா? பொறுப்பான ஒரு தகப்பு மாதிரியா பேசுறீங்க? ஏதோ புரோக்கர் மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்க எங்களுக்காக இறக்கப்படவும் வேண்டாம், இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. ஏமா, எங்க அப்பன் சம்பாரிச்ச சொத்து வேணும், எனக்கு பிறந்த குழந்தை வேணும், எப்பவோ நான் கட்டின தாலி வேணும். ஆனா நான் மட்டும் வெளியே போகணுமா? ஏன்? அது தங்கமா இருக்கனாலயா? கழட்டி கூட இன்னைக்கு அதை வச்சு பார்ல குடிச்சிடுறேன். கழட்டுங்க மேடம். அல்பனோட வாழ பிடிக்காம நான் டைவர்ஸ் வாங்கினேன் தவிர நீங்க அல்பாயுஸ்ல போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எந்த பொண்ணு நினைக்க மாட்டான். தாலியை பத்தி எல்லாம் 1 மணி நேரம் பேசினாலும் உங்க மரமண்டைக்கெல்லாம் ஏறாது. கட்டுனதோட கடமை முடிஞ்சு போச்சு நினைச்சவர் தான் நீங்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. நான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ற மாப்பிளைக்கு ஒத்துக்க போறேன் இல்லையாடி? ஒத்துக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கழுத்து வச்சு கொண்டு லட்சுமி. எல்லாரும் கழுத்து பிடிச்சு நெரிச்சா அம்மானு கத்துவாங்க. இவ லட்சுமிங்கிறா. லட்சுமி, லட்சுமி. ஐயோ 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 ஐயோ. எங்க அம்மா வழியா கை. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் அவளையம்மா? என்னது? நம்ம அம்மாவா? நம்மளுக்கு ஒரு பொண்ணு தானே. இது எப்படி? இந்த மாடு லட்சுமி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனை ஒரு கை பாக்க. ஏண்டி சைடு வாங்கிட்டியா? ஐயோ அவனே, ஐயோ வேட்டி ஆகுது அவனே. என்ன எல்லாரும் வேட்டி இருக்கீங்களே? இது பொம்பளை அடி மாதிரி தெரியலையே. நாசமா போக. பொம்பளை மாதிரிதான் இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அண்ணபூர்ணே, பொம்பளையால வச்சிருக்கிறியா? பொம்பளையாளுங்காடி அடி பொறுத்துக்கிட்ட. இதுவே ஆம்பளையால் மேல கை வச்சிருந்தா நடக்கிறதே வேற. பிளாக் கேட்டோட வராது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்ப தாண்டி ஃபீல் பண்றேன். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வராடா, வண்டி எடு. அண்ணா செம்ம அடியாண்ணா. அடியும் செம, ஆளும் செம. வண்டி ஏறா. லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்துமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புலி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுண்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி,
உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு, அது யாருமா? அதை விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான். இத போட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படியே அரளிக்காய் பச்சடி, மாவடு, எலும்புச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துருக்க. மசக்கியா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கையா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. லா 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 லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம், நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏமா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே. கொஞ்சம் வரேன். ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. மாமா போய் அடிக்கிறீடா. வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவனை கொல்லணும். அம்மா வர்றாங்கடா மகனே. லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேனா மாம்பழம் மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஊத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா, பெரியவங்க வர்றாங்களா, வாங்கி உள்ள போட்டு அமைக்க. என்ன அப்படிதான் இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுன்னு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா. நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்து போறேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் மிதிப்பேன். கிழவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பார்க்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா. மாடி பிடிக்கிட்ட உன்னை ஹெவியா உதைச்சி உருட்டி விடுறேன். நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். விட்டு போறியா? லட்சுமி அம்மா, அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வரமா. பிரமாதமா இருக்கு. பலிக்கிட்டு உள்ள போகுது. போகும் போகும். கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா. எம்மடி மருமகளே. என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு. இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ, நல்ல அண்ணன். ஏன்பா வயசான காலத்துல உங்க அப்பாவை ஏன் தனியா அனுப்புன? நீ கூட போயிருக்க கூடாது. அட இவன் அப்பா இல்லைங்க. ஐ எம் சாரி. என்ன அடி பலமா பட்டிருக்குது? ஏதாவது பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? மாடியில இருந்தாலும் விழலைங்க, ஒரு பொண்ணு பின்னே எடுத்துருச்சு. நான் நினைச்சேன் தொண்டையில இருக்கிற காயத்தை பார்க்கும் போதே இது பொம்பளை அடிதான். எந்திரிச்சு நடக்க முடியும்ல? எந்திரிச்செல்லாம் நடப்பாருப்பா. ஆனா அவர் பேசுறதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகும். நான் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் கொடுங்க. அதுக்குள்ள ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். வாங்க. நாலு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்க. அவதான் லட்சுமி. யானக்காரனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். கூப்பிட்டீங்களாம்மா? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அம்மாவா? ஐயோ, உங்க உடம்புக்கு என்ன? சும்மா இருமா, வயசானவங்க இல்ல, சக்கரை, கொழுப்பு, அல்சரு, ஆஸ்மான்னு ஏதாச்சும் இருக்கும். வெளியே சொன்னா கௌரவம் கம்மியாயிரும்னு பயப்படுறாங்க பாவம். நீங்க ஏறி ஏறி மாடிக்கு வரும்போதே நினைச்சேன், அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா? டாக்டர்மா, பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவு பண்ணிருங்க. முடிஞ்சா ஆபரேஷன் பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போலுக்கு. நீங்க பேசுங்கம்மா. நாங்க வர்றோம். நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல, பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல, அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா?
வேண்டாம்மா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன், வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாத வசப்பரிச்சையில் இறக்கி விட்டாதீங்கம்மா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்கப்புக்கே இவ்ளோ கலாட்டா பண்றீங்களே. அம்மா, இத போய் டாக்டர் மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா, உள்ள இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளையா இருந்தா இருக்கவே முடியாது மேடம். எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி, ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர், உள்ள இருக்கிறது ரெட்ட இல்ல டாக்டர். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. டாக்டர்மா, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. எனக்கு என்ன பயம்? நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா, நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கம்மா. ஆனா அது சரிம்மா, விதிய மாத்த யாரால முடியும்? நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா, வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா மாமா. வேண்டாம் வேண்டாம் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். என்னங்க? படுமா. கூச்சமா இருக்கு டாக்டர். படுமா. டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். சொன்ன கேளு, படு. டாக்டர் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க டாக்டர். அம்மா, லட்சுமி தனியா போயிருக்காமா, பயப்படுவாமா. நான் வேணா போய் பாக்கட்டா? மாமனார் பேசுற பேச்சாது. நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா, அதுக்குள்ள இருக்குமா டாக்டர் அவசரப்பட்டு வர சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆகட்டுமா. விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர். சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். படுமா. வேண்டாம் டாக்டர். ஐயோ, இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா, உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சத்தத்தையே காணோம். லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்தணும்? டாக்டர் என்னம்மா டாக்டர்? இவங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் கத்தணும். என்ன டாக்டர்? ஆம்பளை. நாங்க முதல்ல சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னாதான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி, டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? ரொம்ப நல்ல டாக்டர். நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க? மருத்துவம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? முந்தி எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க, டாக்டர் சும்மா இருப்பாங்க. இப்ப டாக்டர் கத்துறாங்க, பேஷண்ட் சும்மா இருக்காங்க. குடுறா. ஏய் மணி, வெட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிற. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, அவளை கொண்டு வர முடியல. நீ எல்லாம் எனக்கு கட்டின கொண்டாட்டியும் சரியில்லை, பெத்த பொண்ணும் சரியில்லை. மணி, தேவையில்லாம எதையோ பேசாத. என்ன வாணின்னு கூப்பிடாதப்பா, மாமான்னு கூப்பிடுப்பா. என்னது? உன்ன மாமான்னு கூப்பிடுறதா? ஆமாப்பா, நீ தூக்கிட்டு வர சொன்ன பொண்ணு ஃப்ரீயா ஏன் பொண்ணுப்பா? நிஜமாவா? இது வேற பண்ட மாட்டேன் தான். அங்க இல்லையான பணத்தை நீ தர போற. இப்பவே தர்றேன். டேய், கொண்டு வாங்கடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல பொண்ணு காலத்துல தாலி ஏறிட்ட, அப்புறமா வாங்கிக்கிறேன். எங்க அவ இன்னும் காணுமே? பிரியா பிரியா, அவ இப்ப வரமாட்டா. லட்சுமி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். பிறந்துட்டா அது கூட விளையாடவே நேரம் சரியா போயிடும். போங்கம்மா. பாத்தியா, உன் குழந்தைக்காக நான் சொட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டேன். மீதியே நீ பின்னிடு. உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். உன் குழந்தைக்கு உன் கையாலே சொட்டு பின்ன மாதிரி இருக்கும். வந்து வந்து எனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாதுங்க. இது ரொம்ப ஈஸி. இங்க பாத்தியா, இப்படி எடுத்து இப்படி சுத்தி வெளியில எடுத்துடணும். இவ்வளவுதான். ஐயா, எவ்வளவு அழகா பின்றீங்க. நீங்களே பின்னிடுங்கம்மா. குழந்தை பிறக்க போறது உனக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த சொட்டரை பார்த்தாகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சட்டை எப்படி தைக்கிறது நான் கத்து கொடுக்குறேன். ஒரு வார டைம். ஓகே? கர்ப்பமா இருக்கிறவங்க ஸ்வெட்டர் பின்னிதான் ஆகணுமா? அட கடவுளே, எந்த ஆம்பளைக்குமே இப்படி ஒரு சோதனை வரக்கூடாதுப்பா. எங்க அவனுங்க கேட்டதை போடுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டா இங்க போடு. நான் வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கிறேன். வக்கரே உட்காந்து சீட்டாடுறீங்களா நாய்களா? அது எடுத்து ஓர போயிடா. போறா, டக்குன்னு போறா. ஒரு கால என்ன சரியான இவன் அடிக்கிறான். ஜெயிக்க போற நேரம் பார்த்து கேட்டு முடியறா. உனக்கு தான் விளாட தெரியாது, எங்க ராஜி விளாட விடு. ரிலாக்ஸ். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? போனா போதும் பொம்பளை விஷயம் போட்டா மசக்க கர்ப்பம் ஏத்திட்டே போறீங்க. அந்த அம்மா என்னடானா சனிக்கிழமையான என்ன கிட்ட தூக்கிட்டு குளிப்பாட்டு துரத்துறாங்க. எத்தனை நாளைக்கு தான் ஜலதோஷம் ஜல்புன்னு சமாளிக்க முடியும்? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, பத்திரமா இரு, வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. பத்தாததுக்கு ஸ்வெட்டர் வேற பின்னணுமா? ஸ்வெட்டர் என்னடா கிட்ட போச்சு? ஒரு ஓரமா வச்சு பின்ன வேண்டியதானே. ஸ்வெட்டர் பின்னணுமா?
இப்ப நான் பண்ற கலாட்டால அந்த அம்மா வந்து உங்களை பின்ன போறாங்க. நான் கர்ப்பிணி இல்லைன்னு சொல்ல போறேன். ஐயோ கர்ப்பத்தை கலைச்சிட்டானே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன். வேணாம்டா, விஷத்தை கலைச்சுடா வீடு போயிரும்டா, வீணா தெருவுல பிச்சை எடுக்கணும்டா. வேணாம்டா. வேண்டாம்டா, பிச்சை எடுத்தா ஓடுதான்டா மிஞ்சம். நீ மெயின் ரோல் சமயத்துல நடிச்சீங்களா உருகிறாடா. நாங்க 3 பேரும் நாடி போயிடுவோம். முடியாது முடியாது முடியாது. வேணாம், குழந்தை உள்ள சொன்னா கேளு. லட்சுமி என்ன வாங்கம்மா. என்னங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. லட்சுமி ஏதோ முடியாது முடியாது கத்திட்டு இருந்தாலே, என்னம்மா விஷயம்? இதோ பாரு லட்சுமி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கத்தி பேசக்கூடாது. இப்படி வா மகனே. அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, என் மருமக லட்சுமி என்ன சொல்லுதுன்னா, நான் தாயில்லாத புள்ள, எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா வளைகாப்பு சீமந்தம் நடத்திருப்பாங்க, இப்பதான் எனக்கு யாருமே இல்லை சொல்லி அழுதுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, மாமனார் ஒருத்தர் நான் இல்ல இல்ல. அது சும்மா ஐயா எதுல விட்டு புதுக்கோட்டை லெவலுக்கு பல்பராட்டா பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோமான்னு சொன்னேன். மாமனார் வீட்டுல வேணாம், முடியாது முடியாது முடியாதுங்குதுமா. தாய் இல்லைங்கிற குறையே உனக்கு வேண்டாமா? உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த சீமந்தத்தை எப்படி நடத்திருப்பாங்களோ அதை விட பெருசா இந்த அம்மா நடத்துறேன். தலைவா, நீங்க சொன்னபடி கொண்டு வந்துட்டோம். சபாஷ் மணி. ஓ சாரி. சபாஷ் மாமா. நேரத்தை வீணாக்காம நீங்க முதல்ல கட்டில கவனிக்கலாம்ல. நான் வந்து நோட்டு கட்டுகளை கவனிக்கிறேன். டேய், அந்த சூட்கேஸை கொண்டாங்கடா. சரி தலைவா. மாமா ஸ்வீட். மணி மாமனார் ஆயிட்ட மஞ்சள் ட்ரெஸ் எதுக்கு? சூட் மாட்டிக்கப்பா. என்ன பாக்குற? நான் ஒரு தடவை போட்ட சட்டைய மறுபடியும் போட மாட்டேன். தட்ஸ் மை பாலிசி. அதனாலதான் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஆனா நீ எப்படி இல்ல. அந்த புறத்துல 1000 பொண்ணுங்க இருந்தாலும் அரசனுக்கு சமமா உட்கார ஒரு ராணி வேணும் இல்லையா? ஏய், நம்ம ஸ்டைல்ல இந்த பூவுக்கு பூவால் அலங்காரம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொண்டாங்க. போங்க போங்க போங்கடி. வாமா வா. வா.
சேர்த்துட்டீங்களா? 2 காலையும் சேர்த்துக்கிட்டீங்களா? சாமி எங்க சாமி காப்பாற்று. சாரோ வருஷம் என்ன வவ்வால் மருமகனே, வவ்வால் மாதிரி உன்னை தொங்க விட்டாங்களே. மைனா ஒன்னே நினைச்சுன்னு சோறு திங்காம கிடக்கு மாப்பிள்ள. நம்ம மருமகனுக்கு மறுபடியும் நம்ம பாசம் வந்துருச்சு. தொங்குறதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ மைனா ரொம்ப கொடுத்து வச்சவன். அருமையான அலங்காரம், என் கண்ணு பட்டுடும் போல இருக்க. எடுத்துக்கங்க. மாமா, இது பொம்பளை அடி மாதிரி தெரியலையே. ஒரு வேலை புயல வாரிட்டா? தடா சட்டத்தை தட்டு சோ சாப்பிட்ட நாய். உனக்கு ஒரு அந்த போற, நீ ஒரு ராஜா, உனக்கு ஒரு ராணி. பூக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத பிளடி ராஸ்கல். நான் அப்பவே சொன்னேன், அது பொம்பளை இல்ல ஆம்பளை தான். நல்ல நேரத்துல ராஜா வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ராஜாவா? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அது வந்து பெரிய ராஜ பரம்பரை. இவனை உள்ள தள்ளி ஆஃப் பண்ணிக்கலாம். 10 லட்சம், 10 லட்சத்து 20,000, 30,000. அடிக்கிறது கள்ள நோட்டு. எண்ணிக்கிட்ட உட்காந்துருக்க. ஒரு கட்டா எடுத்துக்கிறேன். ஒரு கட்டா உடனே கட்டு போடுங்களா இவனுக்கு. எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. ராஜா, நீ பொம்பளை விஷயம் போட்டது எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா? அம்மா, என் மேல கோவம் இல்லையே. எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறேன். உங்ககிட்ட கோச்சிக்க முடியுமா? நேத்து தான் என்னோட குடும்ப ரகசியமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த கூட்டத்தோட சேர்ந்தவன் தான். இனிமேல் இவங்க கூட இருந்து இவங்க நலனுக்காக பாடுபட்டு இவங்களை மென்மேலும் உசத்துற வரைக்கும் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். நான் வர்றேன். சலோ போறா, சலோ. அவன் போற பாத்துட்டு இருக்க. கூப்பிடுறா. எங்க போறீங்க? எல்லாரும் உள்ள வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போங்க. ஆமா, 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 சலோ. சிரிச்சா